ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அதிகமாக யோசிப்பவர்களா? இந்த ஓவர் திங்கிங்கால் தூக்கமும் வராது, ஒழுங்காக சாப்பிடவும் முடியாது, சரியாக ஒர்க்கும் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருப்பீங்களா? அந்த மாதிரி பர்சனாக இருந்தால் கரெக்டான வீடியோ தான் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க. இந்த வீடியோவில் ஒரே ஒரு சிம்பிளான 5 டிப்ஸை மட்டும் சொல்ல போகிறேன். இந்த 5 டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்களன்னா, கேட்டு இதை மாதிரி செஞ்சிங்களன்னா உங்களுக்கு ஓவர் திங்கிங்கிற ஐடியாவே வராது. இதை முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு 5 ஈஸியான டிப்ஸை நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் ஒரு டிப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப்ஸு. இதை மிஸ் பண்ணாதீங்க. அதனால் நான் அந்த டிப்ஸ் முன்னாடி இம்பார்ட்டன்ட் சொல்லி அந்த வீடியோவை போட்டிருக்கேன். சரிங்களா? இதை மிஸ் பண்ணாத பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் இதை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பவர் போஸ், அதாச்சு த பவர் போஸ் அண்ட் பிரீத் ரெஸ்ட். உங்களுக்கு ஓவர் திங்கிங் என்ன வரும்போது நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். சிம்பிளாக ஒரு 3 செகண்டு மெதுவாக மூச்சு இழுங்க, நல்லா இழுங்க. அதுக்கப்புறமா ஒரு 4 செகண்டு நீங்கள் மூச்சை அப்படியே மெதுவாக விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் மெதுவாக செய்யுங்க. உங்களுக்கு இது செஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். சரிங்களா? இதே மாதிரி கண்டினியூவாக ஒரு 3 டைம் கரெக்டாக செஞ்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். அந்த ரிலாக்ஸ் கிடைச்ச உடனே உங்களுக்கு அந்த ஓவர் திங்கிங்கிற ஒரு எண்ணமே இருக்காது. சரிங்களா? நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை எங்கேயாச்சும் ஒர்க் செய்கிறவங்களா இருக்கட்டும், இந்த வீட்டு பிரச்சனை, பில் கட்டலை, பால் பில் கட்டலை, இந்த மாதிரி நிறைய திங்கிங் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் திங்கிங், ஓவர் திங்கிங் எண்ணம் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸை ஒரு 3 டைம், சிம்பிளாக ஒரு 3 டைம் செஞ்சு பாருங்கள். அதிகமாக ஒரு நிமிஷம் பிடிக்கும். செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஓவர் திங்கிங்லேருந்து ஒரு ரிலீவ் கிடைக்கும். ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் ரூல். சரிங்களா? த 2 மினிட்ஸ் ஆக்ஷன் ரூலுங்க. இது ஒன்றும் பெரிய ஒரு கம்பசூத்திரம் கிடையாது. ஒரு சிம்பிளான ஒரு டிப்ஸ் தான். இதில் 2 நிமிஷத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்? திடீர்னு உங்களுக்கு ஓவர் திங்கிங் இல்லை மன அழுத்தம் இந்த மாதிரியான எண்ணம் வரும்போது நீங்கள் தன்னைத்தானே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. இந்த ஓவர் திங்கிங் எதுக்கு வருது? இது வரும்போது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, திடீர்னு ஒரு ஃபோனை எடுத்துகிட்டு நீங்கள் கால் பேசலாம், யாருக்கிட்டையாச்சும் பேசலாம், இல்லை உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு பேப்பர் இருந்துச்சுன்னா அதில் ஏதாச்சும் எழுதலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் செய்யும்போது அந்த ஓவர் திங்கிங்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. நீங்கள் இதெல்லாம் செய்யாத திடீர்னு அதை பற்றியே திங்க் பண்ணிகிட்டே இருந்தீங்களன்னா உங்களுக்கு வெளியே வர முடியாது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை செய்யும்போது அந்த ஓவர் திங்கிங் கண்டிப்பாக முழுமையாக நீங்கும். சரிங்களா? இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். 3வது டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது த 30 செகண்ட் சேஞ்ச் ஆஃப் சென்சரி. சரிங்களா? இதில் என்னென்னா, இந்த 30 நிமிஷத்தில் என்ன செய்யலாம்? அதாச்சும் நீங்கள் ஒரு ரூமுக்குள்ளே இருக்கிறபோது தான் உங்களுக்கு ஓவர் திங்கிங், ஒரு ரூமுக்குள்ளேயே இல்லை ஒரு இடத்துல பர்டிகுலர் இடத்துல இருக்கிறபோது உங்களுக்கு ஓவர் திங்கிங் நிறைய வந்துகிட்டே இருக்கும். என்னடா இந்த மாதிரி நேற்று நடந்துச்சு, நாம் நேற்று ஆஃபீஸ் போனோமே, இதை நாளைக்கு கேட்பாங்களே, இந்த ஒர்க்கை கேட்பாங்களேன்னு ஓவர் திங்கிங் வந்துகிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருந்து திடீர்னு நீங்கள் சைட் ஆகணும். ஒரு பக்கம் வேறு எங்கேயாச்சும் போகணும், இல்லை ஜன்னல் வெளியே பார்க்கணும், இல்லை அங்கேருந்து வெளியே போகணும், இல்லை சில்டாக இருக்கிற தண்ணியை தொடணும், தொட்டு பார்க்கணும். இந்த மாதிரியான செயல்களை செய்கிற போது உங்களுக்கு அந்த திங்கிங்லேருந்து தனியாக வெளியே வந்துடுவீங்க. சரிங்களா? நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஓவர் திங்கிங் வரும்போது இந்த மாதிரியான செயல்களை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் இதிலேருந்து கண்டிப்பாக வெளியே வந்துடுவீங்க. 4வது டிப்ஸ். இதில் 5, 4, 3, 2, 1 இந்த மாதிரியான ஒரு ரூல்ஸை டிப்ஸை நீங்கள் கடைப்பிடிக்கணும். அதுக்கு தமிழில் பஞ்சு இன்றியா தந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்.
உங்களுக்கு திடீர்னு ஓவர் திங்கிங் வரும்போது நீங்கள் சிம்பிளாக என்ன செய்யணும்னா ஒரு 5 விஷயங்களை வந்து பார்க்கணும். சரிங்களா? ஒரு 5 விஷயத்த பார்க்கணுன்னா இந்த பேனா, கணினி, இந்த உங்கள் ஆஃபீஸ் முன்னாடி என்ன இருக்கா, டேபிள் இருக்குன்னா டேபிளை பாருங்கள், இல்லை பேனா இருக்குன்னா பேனாவை பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு 5 விஷயத்த பாருங்கள். ஒரு 4 விஷயத்த வந்து தொட்டு பாருங்கள். சரிங்களா? இல்லை டேபிளை தொட்டு பார்க்குறது, இல்லை நம்ம தலையை தொட்டு பார்க்குறது, பக்கங்கிற யாராச்சும் தொட்டு பார்க்குறது, இந்த மாதிரி செய்யணும். ஒரு 4 விஷயத்த வந்து தொட்டு பாருங்கள். ஒரு 3 சப்தங்களை கேளுங்க. அதாச்சும் திடீர்னு பாட்டு கேட்குறது, இல்லை டேபிளை தட்டிட்டு அதோட சவுண்டு கேட்குறது, இல்லை பேனாவால் ஏதாச்சும் தட்டிட்டு அந்த மாதிரி சவுண்டை கேட்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு இசையை கேளுங்க. ஒரு 3 சவுண்டை வந்து நீங்கள் கேளுங்க. 2 வாசனைகளை முகர்ந்து பாருங்கள். சரிங்களா? திடீர்னு ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம மூக்கு முன்னாடி வச்சு அந்த வாசனையை வந்து முகர்ந்து பாடுங்க. இல்லை ஏதாச்சும் சாப்பாடு ஸ்நாக்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்நாக்ஸை வந்து ஸ்மெல் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரே ஒரு விஷயத்தை வந்து சுவைத்து பார்க்கணும். ஏதாச்சும் ஃப்ரூட் இருந்தாலும் சரி, இல்லை ஸ்நாக்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை சாப்பாடு இருந்தாலும் அதை வந்து சுவைத்து பாருங்கள். இந்த மாதிரி செய்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து அந்த ஓவர் திங்கிங்கிறதே வராது. அந்த ஓவர் திங்கிங் வரும்போது இதை செஞ்சிங்களன்னா கண்டிப்பாக அதை வந்து ஓவர் திங்கிங் சைடு ஆகிடும். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை மட்டும் தான் உங்களுக்கு திங்கிங்காக இருக்கும். அந்த ஓவர் திங்கிங் எதுவுமே வராது. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? இந்த டிப்ஸு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப்ஸு. இதை மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக செய்து பாருங்கள். 5வது டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். 3 ரூல்ஸுங்க. அதாச்சும் 333 ரூல்ஸ், 333ன்ற டிப்ஸு. இது வந்து உடனடி கவலை தணிப்புங்க. இந்த மாதிரி ஒரு டிப்ஸு. நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களன்னா உங்களுடைய மன அழுத்தமாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஓவர் திங்கிங்காக இருக்கட்டும், எல்லாமே கண்டிப்பாக ரிலீவ் ஆகிடுங்க. உங்கள்கிட்ட இருக்கவே இருக்காது. அது வரவே வராதுங்க. கண்டிப்பாக சரியாயிடும். அது வந்து ஃபஸ்ட்டு 3 விஷயங்களை பாருங்கள். அதாச்சும் 3 பொருட்களை பார்க்குறது, இல்லை வண்டி வர்றதோ, இல்லை ஏதாச்சும் மரத்தை பார்க்குறதோ, இந்த மாதிரி வந்து ஒரு 3 விஷயத்த பாருங்கள். அதை பார்த்த உடனே ஒரு 3 சவுண்டை கேளுங்க. மியூசிக்கை கேட்குறதா இருந்தாலும் சரி, இல்லை யாராச்சும் காலர் டியூன், ரிங் டோன் இந்த மாதிரி கேட்குறதா இருந்தாலும் சரி, இல்லை கிளாப் பண்ணி பார்க்குறதா இருந்தாலும் சரி, உங்கள் பக்கம் என்ன இருக்கோ அதோட 3 சவுண்டை கேளுங்க. அதை கேட்ட உடனே 3 பகுதிகளை நகர்த்துங்க. அதாச்சும் உங்கள் கையை தூக்கலாம், இல்லை காலை தூக்கி வைக்கலாம், இந்த மாதிரி தோள்பட்டியை சாய்ச்சி வைக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு 3 பகுதிகளை வந்து நகர்த்தி வைங்க. இந்த மாதிரி எளிய செயல்களை வந்து நீங்கள் செய்யும்போது உங்கள் மனசை வந்து அந்த ஓவர் திங்கிங்கை வந்து தூக்கி போட்டுரும். சரிங்களா? நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை தான் உங்கள் மனசு வச்சுருக்கோம். இந்த ஓவர் திங்கிங்கை வந்து தூக்கி போட்டுரும். இந்த மாதிரி செயலை நீங்கள் ஆஃபீஸில் இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணும்போது எப்போவுமே உங்களுக்கு ஓவர் திங்க் வராதுங்க. சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யாராச்சும் கஷ்டப்பட்டு இருந்தால் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்துட்டு இந்த எல்லா டிப்ஸும் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணட்டும். அவங்களும் வந்து நைட்டில் நல்ல தூக்கத்தோடு இருக்கட்டும். சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.